இப்போ வந்து ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்குல்ல, என்ன அறிவிச்சிருக்காங்க, 5ஆம் வகுப்புலையும் நாங்கள் பரீட்சை வைக்க போகிறோம், 8ஆம் வகுப்புலையும் பரீட்சை வைக்க போகிறோம், அதில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் 6ஆம் வகுப்பு போக முடியும், நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் 2 தடவை வாய்ப்பு கொடுப்போம், இல்லைன்னா நீங்கள் திருப்பி மீண்டும் 5ஆம் வகுப்பு படிக்கணும். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தனை படிக்க வைக்கிறதுக்கே வந்து இல்லம் தேடி கல்விங்கிற கொண்டு போகிறோம், அவனை படிக்க வர்றோம். இது யாருக்கு கஷ்டம்? வசதி படைத்தவர்களுக்கு பிரச்சனையா? கிடையாது. தலைமுறையாக படிப்பவர்களுக்கு பிரச்சனையா? கிடையாது. இந்த முதல் தலைமுறையாக படிக்க வர்றாங்க பாருங்க, அவனுக்கு பிரச்சனை தானேங்க. அவன் அப்பா தாத்தா படிச்சிருக்க மாட்டான். அப்போ அவனை படிக்க வைக்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கிறது. அதுக்காகத்தான் மதிய உணவு கொடுக்குறோம், அதுக்காக தான் இன்றைக்கி காலை உணவு கொடுக்குறோம். அவனை படிக்க வைக்கணும், 100 விழுக்காடு நம்ம படிப்பறிவு கொண்டு போயிடணும் அப்படிங்கிற நோக்கம் தானே. அந்த அடிப்படையில் தான் கலைஞர் வந்து 2006க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ்ன்னு கொண்டு வந்தார். ஃபெயிலே வேணாப்பா, ஃபெயில் ஆனால் அதை காரணம் காட்டி வீட்டுக்கு போயிடுவான், அதை காரணம் காட்டி தொழில் செய்ய போயிடுவான் அப்படின்னார்ல. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம கல்வியில் அடிப்படை கல்வியில் உயர்ந்திருக்கோம். இப்போ ஏன் ஒன்றிய அரசு இதை திருப்பி கொண்டு வராங்க நீங்கள் பொருத்தி பார்க்கணும். வெறும் கல்வியா பிரச்சனை கிடையாது. சமீபத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஒன்றிய அரசு. என்ன திட்டம்? இந்த விஸ்வகர்மா யோசனா திட்டம். அது என்ன திட்டம்? நவீன குலக்கல்வி. நீங்கள் வந்து அது ரொம்ப டீசெண்டாக நீங்கள் வந்து குலக்கல்வி, அதாவது தொழில் கல்வி செய்பவர்களுக்கு நாங்கள் வந்து அரசு மிக குறைந்த வட்டியில் நாங்கள் மானியம் கொடுக்குறோம், அதற்காக 13,000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கியிருக்கோன்னு சொல்லி ரொம்ப பாலிஷ்டாக கொடுத்தாங்கல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன அர்த்தம்? அது நல்ல விஷயம் தானேன்னு ஒருத்தர் கேட்டார். நல்ல விஷயம் தானே, ஆமாம், பையன் வந்து இந்த தொழில் பண்ண போகிறான், அரசு 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்ளை தெரியும்ல, தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அதை அவருக்கு தான் மகனுக்கு இந்த தொழில் செய்ய உதவி. நீங்கள் வந்து தந்தை வந்து ஒரு முடிவெற்ற கடை வச்சுருந்தாருன்னா, ஹேர் கட்டிங் சலூன் வச்சுருந்தாருன்னா பையனுக்கு, எல்லாருக்கும் இல்லை. அப்போ இது குலக்கல்வி திட்டம் தானேன்ற. இப்போ தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ, ஒரு மண்பானை செய்கின்ற ஒரு வேலையை தந்தை செஞ்சுட்டு இருக்காருன்னா அதன் அடிப்படையில் மகனுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அது அவன் 18 வயசை சார்ந்தவனாக இருக்கணும், குறைந்தபட்சம். பேக்கரி கடை வச்சு வைக்கிறான் அப்படின்னு தர மாட்டாங்க. அதான் கேட்குறேன். இப்போ முடிவெற்ற ஒருத்தர், நான் அதை வந்து இலக்கமாக சொல்லலை, அது வந்து ஒரு இதாக சொல்ல, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஹேர் கட்டிங் சலூன் வைத்திருக்கின்ற ஒருத்தருடைய பையன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பேக்கரி வைக்க போகிறேன், அல்லது வந்து நான் வந்து வேற ஒரு தொழில் செய்கிறதுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க. அப்போ இது நோக்கம் என்ன?